ரமேஷ் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த கொத்தடிமை டீம்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த கொத்தடி டீமுங்களுக்கு நான் வேறு ஒரு பெயர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி நமக்கு வந்து இவங்க அணில் குஞ்சுகள்னு சொல்கிறாங்களோ, நம்ம வந்து இவங்களை வந்து பன்றி குட்டிகள் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன் நான். இல்லை பன்றி குஞ்சுகள்னு சொல்லலாமா? அணில் குஞ்சு, பன்றி குஞ்சு. சரி இப்படியே வச்சுப்போம். ஏன்னா இது ஏன் பன்றி குஞ்சுகள்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பன்றிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனித்தன்மை இருக்குது. அது எங்கேயுமே பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் போகும். அதே மாதிரி எது ரொம்ப கழிவோ வேஸ்ட்டோ அதை தான் தேடி தேடி திங்கும். மலம், இன்னும் பச்சையாக சொல்லணுன்னா ஆய், ஓகேங்களா? அதை தேடி தின்றும் ஒரு விலங்கினம் தான் பன்றிகள். பட் அணில் குஞ்சுகள் நம்மளை சொல்லுவாங்க. பட் அணில் குஞ்சுகளுடைய திறமை பார்த்திங்கன்னா தனியாக தான் தெரியும். எங்கேயாவது மரத்தில் பார்த்திங்கன்னா அது வாட்டு தனியாக ஓட்டிகிட்டு தெரியும். அதை இவங்க பிடிக்கிறதுக்கே படாத பாடு போடுவாங்க. பிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் பன்றிகள் அப்படி கிடையாது. கூட்டமாக தான் வரும். அது கூட்டமாக வரலன்னு வச்சுக்க, தனியாக இருந்துச்சுன்னா பிடிச்சி ஒலி போட்டுருவாங்க. அதனால் அது கூட்டமாக தான் தெரியும். இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இப்போ கூட்டமாக வந்து தளபதி அவர்களை எதிர்த்துட்ருக்காங்க. அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை இந்த கொத்தடிமை டீம்ஸ் வந்து யூடியூப் சேனல்லையாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கனால இந்த கொத்தடிமைகளுக்கெல்லாம் நான் இன்றையிலிருந்து பன்றி குஞ்சுகள் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இனிமேல் ஏன்னா அணில் குஞ்சுகள் தவறு இல்லைன்னா பன்றி குஞ்சுகளும் தவறு இல்லை தானே. அதனால் பன்றி குஞ்சுகளை தான் இன்றைக்கி வதம் செய்வோம். இதில் ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கனால இந்த பெயர் தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் டைம் வரையும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம இவங்க எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக பப்ளிசிட்டி ஆனவர் பார்த்தீங்களா, நம்ம விஜய் தளபதி அவர்களை வந்து அசிங்கமாக பேசி தமிழக மக்களையும் அந்த பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளையும் அசிங்கமாக பேசி பயங்கர ட்ரெண்ட் ஆகி போக்சோ வழக்கு வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க. அந்த ஆள் வந்து இப்போ புதுசாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறான். என்னது புதுசாக குற்றச்சாட்டு? அது என்னன்னு முதல்ல நம்ம கேட்போம். அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக ஏன் நீங்க தொகுதியாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்ப 234 தொகுதியிலும் போட்டி போடணும். ஒரு தொகுதியிலிருந்து 3000 மாணவர்கள் அவங்களுடைய அப்பா அம்மாவை அடங்கிய குடும்பத்து ஓட்டு வேணும் என்பதற்காக திட்டமிட்டு கார்பரேட் நிறுவனங்களால் திட்டமிட்ட ஒரு ஸ்கிரிப்ட். இந்த அளவுக்கு கூட மூளை இருக்கியா? நான் கூட ஏதோ மூளை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மூளை இல்லாமல் தான் அங்கே ஏதோ அந்த அன்னைக்கு ஸ்டேஜில் பெண்ணாத்துறான்னு பார்த்தா மூளையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்த்தியா, ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பிடிச்சிட்டாங்களாம். தளபதி வந்து 234 தொகுதியிலையும் பிள்ளைங்களுக்கு வந்து பரிசு கொடுத்து அது மூலியமாக அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஓட்டை வந்து இவருக்கு. கொஞ்சமாவது மண்டையில் மூளை இருக்கா அவனுக்கு? அவர் தான் ஆல்ரெடி வந்து மேடையிலே 2-3 வாட்டி சொல்லிட்டார்ல, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, நல்லவங்களாக பார்த்து ஓட்டு போடுங்க, கரைவடியாக கைது பார்த்து ஓட்டு போட சொல்லி நீங்கள் தான் வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட திருத்தணும், உங்கள் அப்பா அம்மாவை மாற்றணும் அப்படின்னு ஆல்ரெடி அவர் தான் சொல்லிட்டார்ல. அப்படி இருக்கும்போது நீ என்ன இங்கே புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே வந்து பீத்திக்கிற? இல்லை நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். தளபதி அவர்கள் வந்து இது ஓட்டுக்காக பண்ணுறாருன்னே வச்சுக்க, அதில் என்ன தவறுன்னு கேட்குறேன்டா. நீங்களாம் இப்போ எதுக்காகடா பண்ணுறீங்க? நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? இந்தியாவில் நடக்கிறது வாக்கு அரசியல் தானே. வாக்கு போட்டால் தானே நீ வந்து எம்எல்ஏ, வாக்கு போட்டால் தானே நீ வந்து சிஎம், வாக்கு போட்டால் தானே நீ பிஎம்மு. அப்போ வாக்குக்கு தானே எல்லாமே பண்ணுறீங்க. அதை தான் இங்கே கேள்வி கேட்குறோம். வாக்குக்கு வாங்கிறதுக்கு, ஓட்டு வாங்கிறதுக்கு தளபதி அவர்கள் செய்கிறாருன்னு வச்சுக்க, என்ன செய்கிறாரு? நல்லது செய்கிறாரா? டேய் நாதாரிங்களா, நல்லது செய்கிறாரு. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரு, பிள்ளைங்களை ஊக்குவிக்கிறாரு. அந்த பிள்ளைங்களை பார்த்து பரிசு வாங்குறத பார்த்து அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க, அடுத்தடுத்த பிள்ளைங்க படித்து மேலே நம்ம இவர்கிட்ட வந்து பரிசு வாங்கணும்னு ஒரு ஆசையில மேற்கொண்டு படிக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிக்கிறார். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 234 தொகுதியிலையும் டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. எல்லா மக்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லுவீங்க. எல்லா மக்களுக்கும் 1000 ரூபா காசு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க. அடித்தட்டு மக்களுக்கு தேவையான 100 ரூபா வேலை திட்டத்தை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் இப்போ எதுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க? எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீ மேம்படுத்தணும்னா 100 நாள் வேலை திட்டமும் 1000 ரூபா காசும் ஓசி பஸ்ஸும் அவசியம் இல்லைடா. வேல்முருகா, இவன் பேரை இந்த முதல்ல மாற்றணும். ஏன்னா இவனை திட்டினா எங்கள் அப்பா முருகனை திட்டுற மாதிரில இருக்குது. ஆண்டவா முருகா என்னை மன்னிச்சிரு.
எனக்கு எதாவது வேற வச்சுக்கலாம், பேரே வேண்டாம் அந்த அளவுக்கு, ஈத்தரை அப்படின்னு வச்சுப்போம். அதாவது அப்போ இவர் வாக்கரசியல் பண்ணாலுமே மக்கள் வாழ்வை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அரசியலுக்குள்ள இறங்கினவர். அதற்கு முதற்படியாக தான் இந்த பிள்ளைகளுடைய படிப்பை மேம்படுத்துகிறார், கல்வியை ஊக்குவிக்கிறார். ஸோ தொடக்கமே சரியாக இருக்குது. அந்த ஸ்கிரிப்டில் என் தொகுதியிலேருந்து போன பெண்ணை பேச வச்சிருக்கீங்க. அவங்க அப்போது விஜய்க்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. உடனே இறங்கின உடனே அந்த பெண்ணை அந்த கட்சியில் இருந்த மாவட்ட செயலர், நகர செயலாளர்கள் ஏன் எங்க மாவட்டத்துக்கு பேர சொல்லல, ஏன் அழிச்சு போன நகர செயலாளர் பேர சொல்லல, ஏன் எங்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேர சொல்லவில்லை என்று சொல்லி அவரை அந்த பொண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பொண்ணு அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார். இதுக்கு விஜய் பதில் என்ன? விஜயின் பதில் என்ன? இவர் தொகுதியிலிருந்து ஒரு பொண்ணு வந்துச்சான், பரிசு வாங்கிச்சான், நன்றி சொல்லிட்டு போயிருச்சான். உடனே விஜய் அவர்கள் கம்பல் பண்ணி பேச வைக்கிறாராம். டேய் வெக்கம் கட்டுவீங்களா, கொஞ்சமாவது சூடு சொரணை வெக்கம் மானம், சோத்துல உப்பு போட்டு திங்கிற இந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் 8-9 மணி நேரம் நடந்துச்சு, அது ஒழுங்காக உட்காந்து பாருங்கடா. ஏன்னா அதில் அவர் பேச வேண்டாம்னு சொன்னால் கூட இந்த பிள்ளைங்க வம்படியாக மைக்க வாங்கி பேசுதுங்க, அவரை பற்றி ஏதாவது பேசணும்னு சொல்கிறதுக்காக பேசுதுங்க. அப்படி இருக்கும்போது உன் தொகுதியிலேருந்து, சரி உன் தொகுதியிலேருந்து அந்த பொண்ணு வந்துச்சு கம்பல் பண்ணி பேச வச்சான்னு சொன்னாங்களா, யார் அந்த பொண்ணு? ஏன்டா எல்லாருமே இப்படி பிளைண்டாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? திவ்யா சத்யராஜ் வந்து பார்த்தா அது என்னடனா உங்கள் ஆட்கள் வந்து எங்கள் மூஞ்சியில் ஆசிட் அடிப்பார்கள் சொன்னிச்சு. ஏன் ஆசிட் அடிக்கிறேன்னு சொன்னான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா உங்ககிட்ட எதுவுமே கிடையாதுல்ல, ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான், இல்லை கமெண்ட் போட்டிருப்பாங்க, எதில் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அதை வச்சு அவனை ட்ராக் பண்ணி பிடிக்க முடியாதா? அந்தளவுக்கு தான் நீங்கள் வந்து காவல்துறை வச்சுருக்கீங்களா? ஏன்டா இப்படி குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே அப்படியே பொத்தாம் பொதுவாக வைக்கிறீங்க? ஆனால் உங்களை மாதிரிலாம் நாங்கள் கிடையாதுடா, உங்களை மாதிரி நாங்கள் பொத்தாம் பொதுவெல்லாம் குற்றச்சாட்டு வைக்க மாட்டோம். நீங்கள் எந்த அளவுக்கு கேவலமானவங்க, கேடு கட்டவங்க அப்படின்றத இனி வரப்போகிற இந்த வீடியோவில் நான் ப்ரூவ் பண்ணுறேன். ராஜ், நான் வந்து தளபதி மக்கள் இயக்கத்திலேருந்து இருக்கேன். நான் 14 இளைஞரணி தலைவர் என்ற பொறுப்பு வாங்கினேன். பொறுப்பு வாங்கி நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாத ஒரு காரணத்துக்காக தான் வெளியே வரோம். நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, ஊருக்காக உழைத்திடவே. யோ 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 இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ பார்த்த இல்லை, நீ பார்த்தியா இல்லையா? அட பாவி, இந்த பையன் என்னமோ வந்து இவர் வந்து டிவிகேல இருந்து திடீர்னு இப்போ டிஎம்கேக்கு போன மாதிரி, அவனே டிஎம்கேல இருந்து இங்கே வந்து தான் இப்போ ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கப்பட்டிருக்கான். நம்ம பசங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸில் வந்து பிரித்து மேய்றாங்க. தளபதி விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏன் பேர் வச்சார்? ஏன்னா நீங்கள் என்ன எடுத்து போட்டாலும் அடுத்த 5 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளில வந்து கொட்டிடும். புரியுதா இல்லையா? நம்ம பசங்களுக்கு வேணால் உங்களை மாதிரி பண்ணாமலை மாதிரி போயிட்டு உள்துறையில் இல்லை ரொம்ப டீப்பாக போயிட்டு டீட்டெயில்ஸ் டேட்டா எடுக்க முடியலைனாலும் மற்ற எல்லா டேட்டாவும் இந்த மாதிரி சில்லற பசங்களை வச்சு நீங்கள் பண்ணுற இந்த சில்லற வேலைகளை சல்லியாக நொறுக்கிறது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு தளபதி வச்ச இந்த ஐடி விங். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஐடி விங்கு வச்சு காசு கொடுத்து அவங்கள மெனக்கெட்டு பேச வச்சு அவங்களுக்கு ஓவர் டைம்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே பசங்க வாலண்டியாக உட்காந்து ஓவர் டைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நானே முதற்கொண்டு அப்படி தாண்டா என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஓவர் டைம் மாதிரி தான். இதில் என்ன எனக்கு தளபதி காசு கொடுக்குறாரா, இல்லை டிவிக்கிலேருந்து காசு வருதா? ஒன்றும் கிடையாது. ஏன் பண்ணுறோம்? அன்பின் வெளிப்பாடு. அவர் மேலே இருக்கிற அன்பு, அவர் வந்தால் நான் மக்களுக்கு நல்லது செய்வான்னு ஒரு நம்பிக்கை, இவங்களை மாதிரி இந்த திருட்டு பசங்கள்கிட்ட இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால அந்த அன்பின் வெளிப்பாட்டில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஈத்தரத்தனம் பண்ணாலும் அதை வெளியில் கொண்டாந்து காட்டுறது நம்ம பசங்களோட வேலை. சரி, இவனாவது பரவாயில்ல, ஆனால் இதை விட இன்னொரு கேவலமான கேடுகட்ட செயல் ஒன்று பண்ணீங்க பாரு, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மகளிர் காலில் இருக்கிறத எடுத்து உங்களை அடித்தா தான் சரி வரும். சென்னை திருவொற்றியூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தது போன்ற காட்சிகள் வெளியாகின. தங்களுடைய கட்சி துண்டுகளை மாற்றி திமுக துண்டுகளை அணிந்து இளைஞர்கள் ஒரு சிலர் உறுப்பினர் அட்டையும் கிழித்தெறிந்தனர். இந்த காட்சிகள் தொலைக்காட்சிகளில் செய்தியாக வெளிவந்த நிலையில் இதனை கண்ட அந்த வீடியோவில் இடம்பெற்ற சில பெண்கள் கூறியிருப்பது,
மகளிர் சுய உதவிக்குழு கடன் வாங்கி தருகிறோம் என கூறியதாக எங்களை அழைத்து சென்றார்கள். என் பேர் செல்வராணி. எனக்கு வந்து கால் பண்ணாங்க, திமுக இருந்து அக்கா கால் பண்ணாங்க. இந்த லோன் மீட்டிங், லோனுக்காக உங்களை கூப்பிடுவாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போனே நாங்க நார்மலா உட்காந்துருந்தோம். அங்க வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னாரு, இது வந்து கட்சி வந்து விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோட இணையுது அப்படின்னு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் பார்த்தா எனக்கு வந்து உறுப்பினர் கார்டே இல்ல. இனிமேதான் நான் போட போறேன். ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்த உறுப்பினர் கார்டை என்கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்களை உட்காச்சு நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போயாமே எங்க ஏமாத்தி அந்த வேலை பண்ணிட்டாங்க சார். டேய் நீங்களாம் இதுக்கு நாண்டுக்கிட்டு செத்துடலாம்டா, நாண்டுக்கிட்டு செத்து போயிடலாம். இது 50 வருஷ கட்சின்றீங்க, அந்த கட்சிக்கு பின்னாடி ஒத்த சீட்டுக்காக நீ இப்படி ஓடுன்னு அலையிறது இருக்குதே, சை கேவலம். ஏண்டா இந்த பொம்பளை பிள்ளைங்களா மகளிர் லோனுன்னு ஒன்று கிடைக்குது, அதை வச்சு ஏதாவது குடும்பத்தில் நமக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும், நம்ம அந்த குடும்பத்துக்கு ஏதாவது தொழில் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி குடும்பத்தை முன்னேற்றலாம், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மகளிர் சங்க காசை வாங்கி அதை ரொட்டேட் பண்ணி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ண வேலை, நீங்கள் இந்த டாஸ்மாக்லாம் திறந்து வச்சு தமிழ்நாட்டில் இருக்க ஆம்பளைகளெல்லாம் மெஜாரிட்டியான ஆம்பளையில் 90% மேலே இன்றைக்கி 95% பேர் குடிக்கிறாங்க. அவங்க காசெல்லாம் கொண்டு போய் சாராய கடையில் கொடுத்து அந்த காசெல்லாம் உங்கள் கஜானால் நீங்கள் நிரப்பிக்கிறீன்றனால இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி மகளிர் லோனை வாங்குறது, அதை வச்சு ரொட்டேட் பண்ணுறது, அதை வச்சு குடும்பம் நடத்துறதுன்னு சொல்லி இப்படி மாற்றி வாங்குறது, அப்புறம் கொடுக்குறது, இப்படி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க ஓட்ட வச்ச உங்கள் அரசாங்கத்தை திருப்பி ஓட்டு போட்டு எடுத்தாங்க. அது வேறு வழி இல்லாமல். ஆனால் அதுக்காக இப்படி இவ்வளோ கேவலமாக இறங்கி போய் என்னது திமுகவுடைய, அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திமுகவில் வந்து சேர்ந்தவர்களா நாராக கிழிக்குதுங்கண்ணா அந்த பிள்ளைங்க. உங்களை நாராக கிழிக்குது. எங்களுக்கு என்னன்னே தெரியாது, கூட்டிகிட்டு போய் எங்களை வந்து இந்த மாதிரி வந்து உறுப்பினர் அட்டையெல்லாம் கிழிச்சு போட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்டா அந்த பிள்ளைங்க உறுப்பினர் அட்டை கூட இன்னும் வரலடா, அதை கூட உருப்படியாக பார்க்க மாட்டீங்களா? செய்கிற தப்பை கூட ஒழுங்காக செய்ய மாட்டீங்களாடா, தருதலைங்களா? எப்படா இவ்வளோ எனக்கு புரியலை. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, பசங்கள்லாம் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சே எப்படி இந்த மாதிரி தற்குறித்தனமான யோசனைலாம் உங்களுக்கு வேண்டா கொடுக்குறது? ஏன் இந்த மாதிரி தற்குறித்தனமான யோசனைலாம் கொடுக்கணும் புரியலையே. இல்லை அப்படியே நீங்கள் கொண்டு போய் திமுகவில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் கூட நீ தான்டா சொல்கிற என்னை ஈர்த்துற. ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி தமிழக வெட்டிகளுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் இந்த வேலை செய்கிறாருன்னு. அப்போ இதுக்கு மேலே என்னடா உனக்கு வேணும்? இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுச்சுங்களே, எங்களை வந்து எங்களை கூப்பிட்டு போய் கம்பல் பண்ணி போடுறாங்க அந்த லோனு காசுக்காகன்னு. அதனால் உங்கள் அப்பா மட்டும் காசா? ஏண்டா உங்கள் அப்பா மட்டும் காசை எடுத்து கொடுக்குறீங்க, பேங்க்கில் இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அந்த காசு அந்த இப்போ லேடிஸ் எல்லாம் திருப்பி வட்டியோடு அடைக்க போகிறாங்க. அந்த காசுலேயும் அந்த கொடுக்குற காசுலேயும் நீங்கள் உங்கள் கட்சியோடைய பெருமை பித்தலை தேடிக்கிறீங்க, உங்கள் கட்சியில் சேர்ந்ததாக வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்க எதிர்பார்க்குறீங்க. இதை விட இதில் முக்கியமான வேறு ஒரு விஷயம் இருக்குது. பெண்களை நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க இதை என்ன திட்டத்தில் பண்ணாங்கன்னா, சும்மா ஒரு பேருக்காக கொண்டு போய் சேர்த்துட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக இவங்க பண்ணலை. இது பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தளபதி அவர்களுக்கு மெஜாரிட்டியாக பெண்கள் மத்தியில் தான் வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஒரு தமிழ்நாட்டில் பெண்கள் யார் அதிகமாக விரும்புகிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இவங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நல்ல வேளை இந்த 4 பிள்ளைங்களும் சேர்ந்து உண்மையை வெளியே கொண்டு வந்துச்சுங்க, உண்மையை சொல்லிடுச்சுங்க. இல்லைன்னா இந்த பிள்ளைங்களோட ஃபோட்டோ வச்சு இல்லை இந்த பிள்ளைங்களை ஏதாவது இந்த மாதிரி பேச வச்சாங்கன்னா, இதை வச்சு ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் திமுக ஓட்டு போடுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இனி மகளிர் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு இவங்க போவாங்க. ஸோ அதனால் இப்போ லேடிஸ் நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க. இனி மகளிர் சங்கத்தில் போய் லோன் வாங்க போகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, இவங்க யார், என்ன ஆளுங்க, இவங்க வந்து டிஎம்கே காரங்களா இல்லை இப்படி மாற்றுறாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் செய்யுங்க. ஸோ இது ரொம்ப நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன் இவ்வளோ பயம்? எதுக்கு இவ்வளோ பயம் தளபதி மேலே? அவர் தான் ஒன்றுமே இல்லை, அவர் தான் கற்றுக்கொட்டி அரசியலுக்கு புதுசு, அவருக்கு வாக்கு இல்லை, அவர் இது வரைக்கும் எந்த எலெக்ஷனில் நின்று ப்ரூவ் பண்ணலை. அவர் வந்து பனையூர்லேருந்து அரசியல் பண்ணுறாரு, அவர் பந்தா அரசியல் பண்ணுறாரு, அவருக்கு அரசியலே தெரியல, இப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஏன்டா இவ்வளோ கேவலமாக போயிட்டீங்க? எனக்கே சத்தியமாக சொல்கிறேன், கலைஞர்லாம் உசுரோடு இருந்தான்னு வச்சுங்க, உங்களெல்லாம் விச வச்சே கொண்டிருப்பாரியா. உங்களை அவர் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அவருடைய அரசியலும் சாணக்கிய தந்திரமும் நமக்கு பிடிக்கும். ஆனால் அங்கேருந்து வந்து இப்படி வந்து சல்லி பயல்களாக போயிட்டீங்க எல்லோரும். என்னது சல்லி பயல்களாக போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சைடு சந்தோஷம்தான், ஒரு சைடு லைட்டாக வருத்தமாக இருந்தாலும் பயங்கர சந்தோஷம்தான்.
அந்த சந்தோஷத்தோட இந்த வீடியோ அப்படியே நம்ம முடிச்சுக்க வேண்டியதான் நண்பன் நம்பீஸ். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இதை விட இன்னும் கேவலமான செயல்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகிற காலங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பன்றி கொட்டிகள் அப்படின்னு பேர் வச்சேன், நான் பன்றி குஞ்சுகள் அப்படின்னு பேர் வச்சேன். இந்த கொத்தடிமை டீம் பதிலாக இந்த பன்றி குஞ்சுகள் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கும் முட்டு கொடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த பன்றி குஞ்சுகள் அப்படி தான் போடுவாங்க. மழத்தை தின்னும் ஒரு விலங்கு. ஸோ அந்த விலங்குடைய பேரை இவர்களுக்கு நம்ம வைப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என்பதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் அனந்த வீடியோவில் டேக் கேர், பை.